கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவதன் எதிரொலியாக கோவை எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தற்போது வரை சோதனையில் எத்தனை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது கேரளா மாநிலத்தில் இதுவரை நிபா வைரஸ் பாதிப்பால் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலக்காடு மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாலக்காடு மட்டுமல்லாமல் திரிசூர், அதே போல் வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கேரள சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக பார்த்திங்கன்னா தமிழக கேரள எல்லையான, அதாவது குறிப்பாக கோவை மாவட்டம் கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று காலை முதல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு வாளையாறு, மீனாட்சிபுரம், கோபாலபுரம் உள்ளிட்ட 6 சோதனை சாவடிகளில் முழுமையாக, அதாவது கேரளாவிலிருந்து கோவை வரக்கூடிய பொதுமக்களிடம் அதாவது தெர்மல் ஸ்கேனர் மூலமாக காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதே போல் கேரளாவில் குறிப்பாக மலப்புரம் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நபர்களின் முகவரிகள் மற்றும் செல்போன் எண் முழு விவரங்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இந்த சோதனைக்கான காரணம் பார்த்திங்கன்னா, காய்ச்சல் அறிகுறியுடன் கோவை வரக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த காய்ச்சல் பரிசோதனை, அதாவது குறிப்பாக அந்த நிபா வைரஸ் பாதிப்பு ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தான சோதனைகள் நடத்தப்படுகிறது. கோவையை பொறுத்தளவு இங்கே பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அதே போல் இங்கே வாளையாறு உள்ளிட்ட இந்த எல்லைகளில் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்திங்கன்னா, இங்கே நாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மருத்துவ அலுவலர், அதே போல் சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட குழுவினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. மேடம், இப்போ நம்ம இந்த வாளையாறு எல்லையை பொறுத்தளவு எந்த மாதிரியான சோதனைகள் நடைபெற்று வருதுங்க? நிபா வைரஸ் இப்போது நியர்பை பாலக்காடு, மலப்புரம் இந்த ஏரியாஸில் இருக்கிறதுனால நம்ம ஃபீவர் சர்வேலன்ஸ் ஃபீவர் மட்டும் செக் பண்ணுறோம். யாரெல்லாம் அந்த சைடில் இருந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ராகிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே ஃபீவர் செக் பண்ணுறோம். ஃபீவர், ஹெட்டேக் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு, எஸ்பெஷலி மலப்புரம் சைடில் இருந்து வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு, அவங்க கார் நம்பர் எல்லாமே நோட் பண்ணி நேம் எல்லாம் கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒருவேளை காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தாலோ இல்லை உடம்பு வலி அப்படி இருக்குன்னு சொன்னாலோ எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுது? அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது சிம்டம்ஸ் அப்படின்னா உடனடியாக அதோட அவேர்னஸ் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நிபா வைரஸ் இருக்குது, அதோட டேஞ்சர் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி உடனே போய் நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ்க்கான இந்த மாதிரி ட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி நீங்கள் அட்மிட் ஆகுங்க, இல்லை டாக்டர் பார்த்துட்டு என்ன பரிசோதனை செய்யணுமோ அதெல்லாமே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவேர்னஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள நோட் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம். ஸோ தட் நம்ம அவங்க போயிருக்காங்களா இல்லையான்றதும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு, அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் கோவை மற்றும் நீலகிரியில் கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மொத்தம் 6 சோதனை சாவடிகளில் இந்த முழுமையான சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஒரு சுகாதார ஆய்வாளர், அதே போல் மெடிக்கல் ஆஃபீஸர் உள்ளிட்ட ஒரு கிட்டத்தட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் தான் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள், இருசக்கர வாகனம், கார்களில் வரக்கூடிய பயணிகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே உள்ளே அனுமதிக்கிறாங்க. ஒருவேளை காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு வேறு ஏதேனும் காய்ச்சல் இருக்கிறதா, இல்லை நிபா வைரஸ் தாக்குதல் ஏதேனும் இருக்கிறதா, அறிகுறிகள் இருக்கிறதா என்பது குறித்தான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அதன் பின்னரே கோவை மாவட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். தற்போது வரை கோவை மாவட்டத்தில் அந்த தமிழக கேரள எல்லையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.